எல்லா புள்ளைய பார்த்தோன்னு தான் தப்பா. என்ன ரொம்ப மாதிரி தொட இருக்குன்னு சொன்னாப்ல. யாருக்குயா? அது இங்க ஒரு தொடையே இவ்வளவு பெருசுனாப்ல இல்ல. ஆமா. ரெண்டும் சேர்ந்தாதான் எங்க இருக்கு? ஆளே இப்படி தானே இருக்கு. ஏமா நான் பெருசா இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும். சரி. ஆடி மாசம் இப்ப வந்தியே. ஆமா. பஸ்ல வந்தியா அதுல வந்த? வண்டி பஸ்ல வந்தா அதுல வந்த? ஏன்? ஒத்தையா தனியா நடந்து போயிடாத. சரி. காத்தோட காத்தா போயிருவேன் பாத்துக்க. ஆடி காத்து அடிச்சிருதுல கதவை திறக்க மாட்டேன், வீட்டுக்குள்ள தான் கிடப்பேன். அது சரி. மாமா பிரியாணி. பிரியாணி பிரியாணி ஆனி வய கலராதையா. சுகமா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அப்படியே இருங்க. சரி, நீங்களா நல்லா இருக்கியாப்பா? நல்லா சாப்பிட கூட நல்லா கரெக்டா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கமே. சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கு. சுகமா இருக்கீங்க? நல்ல சுகமா. ஏன் அழுத்தி சுகமா இருக்கியா? அப்பா அத நான் ஏன் கேக்குறேன்னா, முதல்ல அந்த புள்ள சுகமா இருந்தா தான் நம்ம 4 பேத்துக்கு சுகத்தை கொடுக்க முடியும். சரி சரி சரி, அது வரைக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி அப்படியே 5:30 வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். வந்தவன ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பேசிக்கிட்டு நல்லா இருக்கு. என்ன சொன்னா? கலகலன்னு தூக்கி போட்டு நோக்கி நல்லா போகணுமா? கலகலன்னு அப்படி போங்க. கலகலன்னு போனா கலகலன்னு போகணும். கலகலன்னு போகணும்னா சொல்லு, மெடிக்கல்ல 2 பேதி மாத்திரை வாங்கி தரேன். நல்ல கலகலன்னு போகும். கலகலன்னு போகணும், பேதி மாத்திரை தரேன். ஏங்க அதே இடத்துல வரேன். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நிக்கிறேன்னா கலகலன்னு ஆட்டம் மாட்டதா போக சொல்றீங்க. கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும். இவர் என்ன செக்ஸ் படத்துல நடக்குதா சொல்லிட்டு இருக்காரு? ஓ, அது மட்டும் தான் நடக்குமா? ஏங்க நான் ஆட்ட பாட்டத்தை சொன்னா என்ன போட்டுங்கறேன். இதோ போற ரோட்ல 5:30 படி தெரிஞ்சு போன்னு சொல்லிட்டு அப்புறம் 5:30 பட்டியா? அப்புறம் இது என்ன பட்டி? ஓ, ஆட்டத்தை கிளப்பி விடு. எனக்கு இன்னைய பொறுத்தளவு இது 5:30 படி தான். ஹலோ 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 அண்ணே வணக்கம். அண்ணே எனக்கு மட்டும் விடிய விடிய சொல்லி மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நானே வந்து சொல்லி சைடுல எல்லா மேடையிலும் பாப்பேன். எப்படி ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சைடுல டீ கொடுக்குறாங்க, டீ ஓயம் பண்றாங்க. அருமை என்ன தாமோதரன் போய் வாங்கி சாப்பிடுங்க. வெள்ளையாண்டி பட்டி. ஆமா, வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம். ஆமா, தூக்கம் வராது. உபயம் செய்த அன்பு அண்ணார்களுக்கு கலை குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி நன்றி. தூங்காம இருக்கணும். போங்க போங்க. இப்பயாச்சும் 5:30 படியில கைய வைங்க. கண்ணிமைக்கு நேரத்திலே காதல் கொண்டே நேரி
பாக்குறதுக்கு பின்னாடி மயனே அப்படி பாக்குறியே அங்க பாக்குற மாதிரி என்னப்பா இருக்கு? இல்லப்பா அப்பா அப்பா சொல்லுங்க. அவனுக்கு கேட்டா கோச்சிக்க மாட்டியே? என்னங்க நிஜமா கோச்சிக்க மாட்டியே? இல்ல கோச்சிக்கலங்க. வரப்பது கீழே விழுந்தியா? ஏன் ஏன் அப்படி நெஞ்சுமிக்கி இருக்கு? அப்படியா? இது எப்பவுமே அப்படியே தான் இருக்கு. 10 வருஷமா இப்படியே தான் இருக்கு. பெருக்கவும் இல்லை, நீளவும் இல்லை, சிறக்கவும் இல்லை. ஒரு தைலத்தாய் தடவ வேண்டியது தானே? ஏதோ போட்டு தேய்ச்சாலும் சரி சரி இது இப்படிதான் இருக்கும். இதுக்கு மட்டும் வாலிமா இருக்கட்டும். பெருக்கிறதுக்கு பெருக்கிறது தானே உனக்கு. என்னங்க மாமா வேணும்? நான் ஊசி ஓட்டு விடவா? உங்களோட ஊசி நீயே வச்சுக்கப்ப, எனக்கு வேணாம். ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பாலந்தோப்பு தாண்டா, அதுல நான் ஏறி ஆணி கூட கொடுக்க முடியாது. அதோட இந்த பிள்ளை நாரி அது கண்டிப்பா நடந்து வலிச்சுதான் காலையில அல்ல. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பாலந்தோப்பு தாண்டா, ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பாலந்தோப்பு தாண்டா. எப்படி அடிச்சா இருக்கு இல்ல இத்த தண்டியா இருந்தாலும் ஆற்றல அது முயற்சி பண்ணி ஆட்டி விடுற புடிங்களா இங்க இதுதான் கல்ல புடிங்கறனால நீ ஆட்டாட்டிங்க கூப்பிடுறேன். ஆமா இந்தமா நீ ஆட்டாட்டிங்க நாங்க ஆடி ஆட்டி
மாமா நீங்க சொன்ன ரொம்ப தானா? சாகலாம்டா அவளுக்காண்டி செத்துருவாங்க. எப்பா நீ சொன்னிய ஒரு தொடையே இவ்வளவு பெருசு, ஆளே இவ்வளவு பெருசு தானே பாருக்கு. எத்த தண்டி பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு வர்ணிக்கணும் போல தோணுறா. இவள் முகம் ஒரு ஞாயிறு, இவள் கண்ணம் ஒரு திங்கள், இவள் வாய் ஒரு செவ்வாய், இவள் மூக்கு ஒரு புதன்டா, இவ கண்ணு ஒரு வியாழன்டா, இவ பல்லு ஒரு வெள்ளிடா. ஆக மொத்தத்துல சனி முடிச்ச முண்டடா. மொத்தத்தை சனின்றாத என்ன நடக்குதுங்க? அது தெரியுது நாடகம்னு. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு கடைசியா சனியன் கலந்து முடிக்கிறாரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? இப்படிதான் ரொம்ப வர நிக்கிறதா? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டாச்சுங்க. எங்க பாவடை ஒரு பாவடை அவுக்கவா? இல்ல வயிறு ஒட்டி போய் கிடக்கா, அதை கேட்டேன். ஒட்டுனா அதோட ஒட்டிட்டு போதே என் வயிறு தானே. இல்ல உன் வயிறு தான். இல்ல சாப்பிடாம இருந்தா சோறு அன்னதானம் போட்டாங்களா, அதனால தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு. இல்ல உன்னை வந்து கையை பிடிச்சிருந்தா? இல்லங்க. இல்ல கட்டி பிடிச்சனா? இல்ல. வந்து இடிச்சனா? இல்ல. இல்ல உங்க அம்மா பேசுனா? இல்ல. உன்னை வர்ணிச்சது உனக்கு தப்புன்றியா? ஒரு பொம்பளை பிள்ளையா தெரியாத பொம்பளை பிள்ளை தனியா இருக்கும்போது தெரியாத ஆம்பளை வர்ணிச்சா அது தப்பு தானங்க. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய பெண்கள் உன் தாய்மார்கள் இருக்காங்க. இங்க சுத்தி உட்கார்ந்துருக்க பாரு, நிக்கிறேன் பாரு ஆம்பளை. ஆமா. நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா, அந்த பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கடான்னு. நாங்க சொல்லணும்னு வச்சுக்கோ, நாய் கூட நக்காத நடத்த. நாய் கூட நக்காம இருக்கட்டே. நீ கிண்டல் அடி, கைய பிடிச்சிடு, கட்டி போடி, கல்யாணம் பண்ணு, என்ன வேணா நீங்க பண்ணலாங்க. ஆனா அது தெரிஞ்சவள மட்டும் தான் இருக்கணும். ஒண்ணு பொண்டாட்டியாவோ கொழுந்தியாவோ. இல்ல நீங்க கேக்குற எனக்கு புரியுது. ஒண்ணு நான் உனக்கு அத்தை மகளா இருக்கும், பொண்டாட்டியா இருக்கணும், வச்சிருக்கணும் இருக்கணும், வப்பாட்டியா இருக்கணும் அப்படி கேட்க வர்றேன். இப்ப தாங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சாட்டா புரியுது. டேய் ஏன்டா என்னடா கரைச்ச வந்தியா வந்தல இருந்து? கீழ இறங்கி வந்து பொட்டி தெரிச்சு போகும். எல்லாமே உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கணும். அது மேடையிலே பேச நான் இறங்கியே வந்து வச்சு புரியுது. எல்லாமே புரியுது. புரியாமலாம் இல்ல. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லங்க. இல்ல ஆயிருந்தாத்தே உனக்கு தொங்கி இருக்குமே. என்னது? தாலி தொங்கி இருக்குமே. இப்போ ஒரு ஆம்பளை தானே நீ கல்யாணம் பண்ண போற? ஆமா. இல்ல ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ண போறியா? பொம்பளை யாரச்சு கல்யாணம் பண்ணுவாங்களா? பூரா ஏன் இப்படி சொல்ற? மெட்ராஸ்ல பூரா ஆம்பளை தான் பண்றான், பொம்பளை தான் பண்றான். கர்மம் என்ன இப்படினா நடக்குது? கர்மம் சொல்லாத. மதுரைக்கு அது பேர் என்ன தெரியுமா? லிவிங் டுகெதர். ஆமா. மதுரைக்கு வந்துருச்சா? லிவிங் டுகெதர் அது வேறயா? அதுக்கு அவர் போடு. ஆம்பளை பண்ண ஆரம்பிச்சான், பொம்பளை பண்ண ஆரம்பிச்சான். அது வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. மதுரைக்கு வந்துருச்சுட்டாங்க. காலையில பொன்னமராதிக்கு வந்துருமா? ஐயோ சொல்லிருக்க, நான் பேக்கத்திட்டு ஓடி போயிடுறேன். முகரே பாரு முகரே, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? உன் ஜவுடாளுக்கெல்லாம் பேசாத. இந்த பாருங்க, வந்தவன ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை வாடானா போடானா, பொண்ண பையனா பொறுக்க பையனா, இல்ல உங்களுக்கு வெக்க இருக்கா, மான இருக்கா, சூடு இருக்கா, சொன்ன இருக்கா, அறிவு இருக்கா, எதையும் நான் கேட்கவே இல்ல. ஓ இத்தனை ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து வாங்க. இத்தனையும் நீ பேசிவிட்டு நீ கேட்கவில்லைன்னு சொல்லுவேன். ஆண்டி பிட்டச்சிருக்கே ஆளுகளை பாரு, ஆளுகளை குட்டத்தன வச்சுக்க, குறும்பி அந்த வேற அந்த ஓரோட பொட்டி தெரிச்சு போங்க. போட்டன உனக்கு உனக்கு பாவட புர்ருன்னு கிளிய பாத்து. நான் போறல உன் பேண்டங்க டர்ன்னு கிளிய போங்க. போட்டன மூத்திரம் சிறுட்டு தள்ள முடி. நான் போறல உங்க அப்பா அப்படி பேண்டங்க பரட்டு கிளிய போங்க. ஏய் முகரே பாரு, என்ன நீ பேசுற? ஏய் முகரே பொம்பள மாதிரி பேச. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து முதல்ல பேசு. நீ மரியாதை கொடுத்து பேசியா? என்ன நீ வச்சது சட்டமாக்கு? நீ வச்சங்க சங்கா சட்டமோ? உன்னை கட்டிட்டு போனாலும் குளுப்புளு தாண்டி இருக்கு. உன்னை அப்படி கட்டினாங்க விழுந்தா இருக்கு. நீ அப்படி கால் எடுத்து என் வீட்ல வாசப்படல வச்சிட்டனா அக்கா மக்களே எங்க ஆத்தால எப்படி தூக்கிடுவே. அப்ப என்ன இதுக்கு இங்க கட்ட வர என்னைய? நீ போற வேண்டியதானே படுங்க. இங்க பாரு, உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணா குடும்ப மயிர்ல விளங்குமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உன்னை எவன் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் நைட்ல அவன் கொலைகேஸ்ல தாண்டி போவேன். ஏன்? உன் குறுக்கல் முடிச்சு போடுவாங்க. குறுக்கல்ம ஒடிச்சாலும் பரவாயில்லை, குடும்பத்தை நான் ஓட்டிக்கிறேன். நீங்க ஓரமா ஒதுங்கி போங்க. அம்மா நீ நோண்டதே இரு. ஐயோ தடவ ஆரம்பிச்சாயா? அம்மா நீ உன் பேச்ச போய் பேசி வேற ஆள்கிட்ட பேசு. நீ நான் கல்யாணம் பண்ணி போய் பிள்ளை பெத்தனா எப்படி 4.5 கிலோ 5 கிலோல பிள்ளை பிறக்க நினைக்கிறேன். அடியே சண்டாளி மூஞ்சுல குஞ்சு இருக்கு பாரு, மூஞ்சுல குஞ்சு அத்தை தண்டி தாண்டி உனக்கு பிள்ளையும் பிறக்க ஒரு மயிரும் பிறக்க. யோ அது மூஞ்சில குஞ்சா இருக்கடே இல்ல எலி குஞ்சா இருக்கடே, இந்த பள்ளி சைஸா கூட இருக்கடே, நான் தானே பெத்து எடுக்கிறேன். உன்னைய கூப்பிட்டனா? நீ பெத்துட்டாலும் புளுப்புன்னு தான் இருக்கு. நீங்க அப்படியே வந்துட்டாலே கிளுகிளுந்தா இருக்கு. பெரிய புலாந்தி தங்கச்சி பெரிய இந்த தேவி. ஆமா இவங்க புலாந்திக்கு பிறந்த அண்ணே, இவங்க வெண்ணெய் எடுக்க வந்திருக்காங்க. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? கேய் நீனே ஆணுக்கு முதல்ல மரியாதை கொடு. பொம்பளைக்கு நீ மரியாதை கொடு பேசியா? அப்ப ஆம்பளை எதை செஞ்சாலும் நீ பெண்ணு எதை வேணாலும் செய்வே. நான் செய்வேயா? அப்படி கிடையாது. இந்த உலகம் நீ வேணா நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆம்பளை நாங்க எதை செஞ்சாலும் பொம்பளை நாங்களும் செய்வோம் அப்படின்னு இல்ல. ஆம்பளை மாதிரி இருக்கணும், பெண்ணு மாதிரி இருக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன் ஆம்பளை செய்ய முடியாது, பொம்பளை செய்ய முடியாதா? எந்த காலத்துல இங்க இருக்கீங்க? எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அதை செய்யதான் செய்வோம். எல்லாத்தையும் செய்யறது பூரா நாங்க செய்வோம் சொன்னோம்னு வச்சுக்க, அந்த குடும்பம் மயிர விளங்காது. ஆம்பளால எதை செய்ய முடியுமோ அத பொம்பளையால நாங்க செய்வோம். எதை செய்ய கூடாதோ அதை நாங்க செய்ய மாட்டோம். அப்ப ஆம்பளை செய்யறது பூரா நீ செய்வையா? எங்க நீ நல்ல பொம்பளை. நான் அந்த இன்னர் பாக்ஸ்ல போய் ஒண்ணுக்கு இருப்பேன், நீ போய் ஒண்ணுக்கு இருப்பா. செய்வன் எதை செய்யணுமோ அதை செய்வேன். இந்த ஒண்ணுக்கு இருக்கிறது இது இருக்கிற ஒரு பொம்பளை அவளை பத்தி கேக்குறியே, இதே உங்க அக்கா தங்கச்சி கேப்பியா, உங்க அம்மா கேப்பியா? அட புள்ள அடிச்சுக்காதேப்பா. அட ஏப்பா அடிச்சுக்கிறியா? வேலிக்கிற வெற்ற பொம்பளை கூட்டி வந்திருக்கியா?
இவன் கை காய்ச்சி போய் கிடக்கு வேலைக்கு விட்டு அவளை சனியை முடிச்சவன் ஏய் நீங்க வேற இது சந்திக்கிற நேரம் பூரா என்னை எப்படி பிழையறதே வேலை நல்லா கூருண்டு பாருங்க 5:30 வரைக்கும் என்னை பிழையாம இருக்கான் தவத்தியா ஆமா நீ அப்படியே வேட்ல போய் உட்காரி உட்காரியா உனக்கு அப்படியே பிளாப்பழம் தண்டி இருக்கு அப்படி எனக்கு பிளாப்பழம் தண்டி இருக்குதோ சப்போட்டா பழம் தண்டி இருக்கா இல்லையா இருக்கத எலும்பையே இந்த தடவுற அடியே குளிப்பணியாரம் குளிப்பணியாரம் கூட நல்லா இருக்க முடியும் குளிப்பணியாரம் அது கூட இந்த ஒரு புளியங்குட்டையை எரிஞ்சு ஆம்பளை போய் செத்த வரைக்கும் கொட்டையில விட்டு தெரியுமா நான் ஏத்துறேன் ஏறிக்கிறேன் என்ன அப்படி சொல்ற மூச்சே விட முடியாது ஒரே ஏத்துதேன் இப்படியே இருந்துக்க பூரா பெண்களுக்கு அந்த அதிகாரம் வந்துருச்சு ஆம்பளையில அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஓ நாடகத்தை பாதி எடுத்ததே இவங்க தாண்டா பாதி எடுத்துட்டாங்களா டீயை குடிச்சிட்டு கம்முனு இருக்க முடியாது பள்ளிக்கூடத்துல இங்க பாதி எடுத்துட்டாங்களா அது இருக்கட்டும் சொல்லுங்க உன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு எப்படி இருக்கு உன் பேச்சு செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து என்ன செல்லக்கிளி புருஷன் அதுக்கு ஏன் வெட்டிக்காருக்கு இந்த கிளப்பு கிளம்புது என்னப்பா சொல்ற அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் செல்லக்கிளி புருஷன் செத்து போயிட்டானா சரி அந்த புருஷன் செத்ததுக்கு உங்களுக்கு என்னையா செல்லக்கிளி உனக்கு தெரியுமா தெரியாதா யாரு எந்த செல்லக்கிளி புருஷன் தெரியலையே அட செல்லக்கிளி தெரியாதா உனக்கு செல்லியமணி செல்லக்கிளி ஏன் உங்க 2 வரைக்கும் கிளம்புது நல்ல தெரியுமா நான் என்ன சொல்றேன் கேளு கதைக்கு சொல்றையா செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா ஆமா வீடு வெறிச்சோடியா இருந்துச்சு வெள்ளிக்கிழமை உட்காந்துக்கிட்டு அழுதாலாம் புழு பொழுன்னு அப்படியா அது செல்லக்கிளி யாருப்பா செல்லக்கிளி யாருன்னு தெரியாம தான் நீ எளவு விசாரிச்சியா இங்க வா உனக்கு எனக்கு சொத்து தரல இல்லங்க இல்ல வாக்க ஆரம்பிச்சண்டியா இல்ல குடுக்க வாங்கல இல்லங்க நீ பொண்டாட்டியா இல்ல உன்னை வச்சிருக்கனா கொண்டே வருவேன் உன்னை வச்சிருக்கிறது பொன்னமரை பச்சான்ல 4 பண்ணி குட்டியை கட்டி பிடிச்சு கூட படுத்து கிடந்துரு உன்னை வச்சிருந்தா நீங்க அப்படியே கலகலந்த வச்சு விளவலன்ற இங்க அடியே ஏய் இந்த நல்லா இருக்கு சிம்மனா இருக்கு ஒரே ஒரு மாமா ஒரு முத்தம் ஏய் இவ்வளவு வாசன விசாரணை இங்க ஏற சப்பன முத்தம் கொடு என்ன நீ கொண்டு வர ஒரு மயிரும் கொண்டு போக முடியாது சண்டாளி மகளே என்னத்தை கொண்டு போற இங்க வா இந்த ஒரு பிரியாமணி இந்த தோல் உனக்கு டெம்பரா இருக்கிற வரையும் 4 பேர் ரவுண்டு கட்டி சுத்துவேன் இது சுருங்கிருச்சு உன்னை பொண்ணு மாதிரி பைசான்ல சப்போட்டா வைக்க கூட கூப்பிட மாட்டாங்க இருக்கிற வரையும் நல்லது கெட்டதை செஞ்சு முடி செஞ்சு தொலை வேண்டி நல்லா டைட்டா என்ன தொழில் பண்ற இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிக்கிறேன் என்ன வியாபாரம் எழுத பழைய வியாபாரம் கலந்து போலாமா 10 வருஷம் அப்படியே தான் இருக்கு பெருக்கவும் மாட்டேங்குது காய்க்கவும் மாட்டேங்குது சுருங்கவும் மாட்டேங்குது இதுவா இதுக்கு நான் என்னதே வழி பண்றது எனக்கே தெரியல நான் சொல்றேன் ஏதே ஒன்னு பண்ணுங்கய்யா ஒரு 1500 எனக்கே சிறப்பா இருக்கு ஒரு 1500 ரூபாய் செலவழிச்சா போதும் 1500 ரூபாயா இல்ல என்ன 1000 ரூபாய் செலவு பண்ணி இப்படி தானே இருக்கு அப்ப நீ வந்துட்டு பிக்காலி பேல்ட்ட தெரியாம கொடுத்துட்ட சரி இது இளந்த பழம் மாதிரி இல்லையா கொமட்டிக்கா சைஸ்ல இருக்கு இளந்த பழம்ன்ற உனக்கு நல்ல மரியாதை மூஞ்சிய பார்த்து பேசு சரி அதற்கிட்ட மூஞ்சிய பாரியா உன் பழத்துல முகத்தை பாரியா இல்லம்மா உருளைக்கிழங்கு தின்னு கண்ணு சிமிடி சிமிடி கீழ அடிக்குதுமா கீழ அடிக்குதா உருளைக்கிழங்கு கூட்டு வச்சாங்க அதற்கிட்ட வாழைக்கா ஏமா உன் பழத்துல காம்பு இருக்கா இருக்கே காம்பு கிள்ளா பால் வருதா காயில வரும் பழத்துல வராது பழத்துல லேயா வச்சு அப்படி காம்பை நசுக்கி விட்டா ஊன் தனியா வடிமே வருதா நல்லா வடியுது நக்கறியா தரியா உன் யாவரத்தை சொல்லு அப்ப ஜம்முன்னு போடுறேன் கிளப்பு இங்க இறந்த பழம் போடா சக்காச்சா வந்த பழம் இது தேனாத இனிக்கு பழம் இத எல்லாரும் வாங்க பழம் இது ஏழைக்கு வர்ற பழம் எத்தனைய பேருக்கு இறந்த பழம் பாத்தியா இவங்களே சைசில இறந்த பழம் பாத்தியா எடுக்கமா நீ புடிச்சு பார்க்க வாட்டமா பூரான் டீ குடிக்கிற ஓசியில டீ குடிக்கிற ஆர்வத்தை காட்டுறதுல நாடகத்துல காட்ட மாட்டீங்க ரைட்டு ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு நான் ஏறி நாங்க 4 அதுல ஏறி பாட்டு படிக்கும் என் சொட்டு பொண்டுகளா இளமால தண்டுகளா அந்த புள்ள வராதப்ப அந்த புள்ள வரலையா அவை இப்ப இல்லையா
எப்போ வந்தாலும் இதே ஒரு வேலை தான் ஆகிட்டு இருக்கு. இது வள்ளி திருமணமா இல்ல கரகாட்டமா? என்னையா உனக்கு பிரச்சனை? இந்த சீனோட அப்புறம் கட்டி பிடிக்கிற சீன் இல்ல தெரியுமா பிரியாமணி? அப்படி சொல்லாதீங்க. 5:30 வரைக்கும் நீ என்ன படுத்தா பாடுபடுத்து. நீ மட்டும் கீழறங்கி ஆசை நிறைவேற்றில போடு தம்பி போடு. எவ்வளவு நாள் அவள் ஆசையில இருந்த? எவ்வளவு நாளா? குலசாமி கோயிலுக்கு கூட்டமாக வந்திடும். குலசாமி கோவிலுக்கு கூட்டமாக போய் வருவார். இப்படியே செய்யுமா? விடிய விடிய நீங்க செய்யுங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். கொண்டமலை கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டமலை கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு பச்சை பார்வை தீரவடி மாறடி தேவியே வந்தடோ ஒத்தவா சந்தடோ பச்சை பார்வை தீரவடி பச்சங்குடி மாறாதடி ஒட்டிட்டாயா? பச்சை பார்வை தீரவடி பச்சங்குடி பச்சை பார்வை தீராதடி மத்தங்குடி மாறாதடி அப்போது பார்த்த பிள்ளை இவ அடையாளம் தெரியவில்லை. அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை. அட என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா ரொம்ப தெரியவில்லை. அட என்னன்னு தெரியவில்லை. அப்போது பார்த்த பிள்ளை இவ அடையாளம் தெரியவில்லை. மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு நேத்துல ஐயோ மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு நேத்துல கல்யாணத்தை சொல்லி போட்டு நேரில் கல்யாணத்தை
லவ் யூ ஐயா காட்டு. தற்பொழுது டீ உபயம் செய்து கொண்டிருக்கும் வெள்ளையாண்டிப்பட்டியைச் சேர்ந்த தாமோதரன் என்ற குட்டி அவர்கள் சார்பாக டீ உபயம் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆமாம், ஊர் பொதுமக்கள் வாங்கி சாப்பிடலாம். ஆமாம், இந்த உபயம் செய்த குடும்பத்தாருக்கு கலை குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். முடிச்சுட்டே சேர்ந்த ஐயா ஒரு 120 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். வேலம்பட்டி வேல கருப்பர் வடமாடு குழு அணி கேப்டன் பிரவீன் சார்பாக 51 ரூபா அன்பளிப்பு பெருமிடுத்துள்ளார்கள். வேலம்பட்டி வேல கருப்பர் வடமாடு குழு அணி கேப்டன் பிரவீன் சார்பாக அன்பளிப்பு பெருமிடுத்துள்ளார்கள். 51 ரூபாய் அன்பு. வேலம்பட்டி வடமாடு குழு அத்தனை வீரர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். இது சவுண்ட் பள்ளிக்கூடத்தில் இருக்க மாட்டேங்குது, இங்க இருக்குது. கிட்டவா பிரியாமணி சொல்லுங்க. ஐ லவ் யூ. சரி நானும் காதலிக்கிறேங்க. கிட்டவா பிரியாமணி என்னை விட்டுட்டு யாருக்கிட்டும் போயிருவியா? மச்சான் வீட்டுல பெரிய கா நல்லா இருக்கா? அக்கா ஐயா டேய் எலும்பு ஒடிச்சு போறப்பலையே ரொம்ப பண்ற. ஆமா அடுத்த மண்ணா உனக்கு குளிக்கணும். யாரு யாரு மத்தவங்களோட ரொம்ப க்ளோஸா நெருக்கமா பப்புன்னா பணத்தை செய்வா, அதுக்கு என்ன பண்றது? உன்னை சும்மா ஒன்றும் செய்யல. ஏ பிரியாமணி என்னைய விட்டுட்டு இந்த வாயில கையை வச்சுக்கிட்டு பாக்குறாரு, இவரோட ஜம்ப் பண்ணி போயிருவியா? ஓடுங்க எலவு விழுந்துச்சேன் கிட்ட. சரி வா, என் காதலை சொல்கிறேன். நீ எப்பேற்பட்ட காதல் தெரியுமா பிரியாமணி? காதல் சொல்லுங்க. பேர் என்ன பேரு? இந்த பாடலை பாராட்டி நான் பாடப்போடைய பாடலை பாராட்டி அண்ணன் எனக்கு 100 ரூபா அன்பளிப்பு தருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன வெட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா எம்மம்மா என்ன சொன்ன. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. கையிலோடி வரும் முன்னே மயிலோடி வரும் என்று நினைத்தேனே, அது போல நடித்தேனடி. நடித்தாலும் துடித்தாலும் பிடித்தாலும் வளைப்பாக இளமானை வசமாக்கத்தான். பலகாலம் மழை போட்டு மனவீட்டி துளை போட்டு துளைந்தாய இடம் எதுவாகத்தான். காதல் வரும்போது தேகம் பிறக்கும், கூச்சலிடும் போது நானும் தவிக்கும். கருவை ஒரு பூவம் என பறிப்பேன். கட்டிக்கோ ஒட்டிக்கோ விட்டவழி. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. இதமான கொதிப்பேர் பசு ஒண்ணு உன்னை கொஞ்சம் கூட போடவா. நீராலை தொடராம நகைக்காயம் படவாம இலசான திருமேனி அதை தாங்கும்
சொல்லிட தோணும் நானும் தவிக்க கவை ஒரு சேவல் வந்து கூவும் வரைக்கும் கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கவா கட்டழகா சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சத்தான் பஞ்சமா எம்மம்மா என்ன சொல்ல சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி கை தட்டலாம் பூரா டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கிய கல்லூருண்ட மாதிரி கொட்டை ஏறிடுச்சு தெரியுமா கை தட்டுங்க அப்பதான் என் ரத்த ஓட்டம் நல்லா ஓடும் குருமுன் காதலை ரத்தம் ஊறுறத சொல்றேன் ஹலோ கட்டுறதுக்கு சிவகங்கை சீமை வளைய நெடுவயல் கோளாறு குரூப்ஸ் இப்படிக்கு பப்புன் தண்டராஜ் அன்பு தம்பிகள் ஆமா 101 ரூபாய் அன்பல் பெற்று ஏய் நீங்க தானப்பா யார்டா அம்மாட்ட கடன் வாங்கிட்டு இருந்தியா ஏய் மேற்கொண்டு விளக்கமத்தை எடுத்து எண்ணெய் அடிக்க போதப்பா இவங்க வாட்டுக்கு காசு அடிச்சு ஆட்டையை போட்டு வந்து இவங்க வாட்டுக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியலப்பா இருக்கட்டும் சிவகங்கை சீமை பழைய நெடுவேலை சேர்ந்த கோளாறு குரூப்ஸ் நன்றி அன்பு தம்பிகளுக்கு நன்றி கோளாறு தானே உட்காந்துருக்காங்க விடிய அப்படித்தான் இருக்கு பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீ நின்னு பாரு பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீ நின்னு பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உன்னால கவிஞனால தன்னால பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீ நின்னு பாரு பிரியா அத்தான் பயிரை பிடிங்கிட்டேன்
போயிடுச்சுல்ல. போயிட்டு போறா. அதாவது கண்ணை திறந்துட்டு காதல் பண்றப்பே ஓடி போயிருதுங்க. இதுல நீங்க வேற கண்ணை மூடிட்டு காதல் பண்றீங்களாக்கு. அவ போவான்னு நம்மளுக்கு என்ன தெரியாமையா இருக்கு. பொடிச்சு அமுக்கே அது போயிடுச்சு. சரி. புடிகுஞ்சாச்சு. போயிட்டு போறேன். புடிகுஞ்சு மாதிரி ஆயிடுச்சு அது. புடிகுஞ்சா போச்சு. என் காதலை சொல்லுகிறேன். ஏத்தா முதல் டீ சப்பளை இப்ப சாம்பார் சப்பளையா? எவ்வளவுதான் திப்பீங்க? விடிய விடிய உட்காந்துக்கிட்டே தின்னுக்கிட்டே இருக்கணுமா? அமைதியா இருந்தா தானே நாடகம் நல்லா இருக்கு. ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. பூரா குய்யமா பேசுறீங்க. ஒண்ணுமே கவனிக்கல. ஒண்ணுமே கவனிக்கிறேன். எங்களுக்கு நாங்க எத்தனை ஊர் போறோம். நாடகம் நல்லா இருக்குன்னு நாங்க பார்க்கும்போதே, ஆடியன்ஸை பார்க்கும்போதே, ரசிகர்களை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சு போடுவோம். பூரா குசு குசுன்னு இந்த பொம்பளைலாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பழமி தான் பேசுவில்லை. எப்போ எம்மம்மம்மம்ம ஆம்பளை கூட 10 பேர் ஒன்றா இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் வராதரா. திருவிழா இந்த உலகத்தில் 2 பொம்பளையை சேர்ந்த அன்னைக்கு ஒரு குடும்பம் குண்டியை தூக்க போது குளோஸ்னு அர்த்தம். என் காதலை சொல்லுகிறேன். இப்ப பாரு, இந்த பாட்டை கேட்டு இந்த இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தலைக்கு 100 அன்பளிப்படுத்தி என்கிட்ட கொடுப்பா அவர். அப்படியா? ஏன் காசு கேட்குறீங்க? வேற கழுத்துல காதல கேட்க வேண்டியதானே? நோ அப்செக்ஷன். ஹலோ, நிலைமை அப்படி போயிருச்சு. என்ன யாரையும் சொல்லி கோயிலில் கெடுக்கலே வந்து ஐயா. எத்தனையோ கோயில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏன் சாமி நீ இருக்க கோயில் தேடி போனதில்லை, கையெடுத்து கும்பிட்டுனா உங்கிட்டயே வேண்டிக்கிறேன். என்ன உயிர் பொழைச்சு வா அம்மா, எழுந்துருச்சு வாம்மா, மனசு பதறுதம்மா, செல்லம்மா செல்லம்மா வா அம்மா. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, சின்ன மக வந்து இருக்கு கண்முழிச்சு பாரம்மா, சின்ன மக வந்து இருக்கு வாய் திறந்து பேசம்மா, நெஞ்சு பட படக்க ரத்தம் தூடி துடிக்க, நெஞ்சு பட படக்க ரத்தம் தூடி துடிக்க, சின்ன மக வந்து இருக்கே வாய் திறந்து பேசம்மா, சின்ன மக வந்து இருக்கே வாய் திறந்து பேசம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ அம்மா, என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயாச்சோ, என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ, என்ன நம்ம நான் நினைச்சு பயந்தே போனேம்மா, பார்த்து பல நாளாச்சோ எனப்பு வந்துருச்சோ, இயக்கத்தில சாஞ்சிட்டியோ என்னன்னு சொல்லம்மா, கடைசிய பிறந்தவனு குட்டின்னு கூப்பிட்டியே, குட்டி பைய வந்திருக்கே பேசாம கிடக்குறியே, கடைசிய பிறந்தவனு குட்டின்னு கூப்பிட்டியே, குட்டி பைய வந்திருக்கே பேசாம கிடக்குறியே, என்ன நீ ஆளாக்க எத்தனையோ கஷ்டப்பட்ட, பெத்த கடன் தீர்ந்ததில்லை இப்படி நீ படுத்துக்கிட்ட, என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, சின்ன மக வந்து இருக்கே கண் முழிச்சு பாரம்மா, சின்ன மக
பேசம்மா. கண்ணு போட்ட பசுமாடு தாங்கன்னு பார்க்காம இளவரத்த அத்தானி எங்கேன்னு கேக்குதம்மா. கண்ணு போட்ட பசுமாடு தாங்கன்னு பார்க்காம இளவரத்த அத்தானி எங்கேன்னு கேக்குதம்மா. ஊரில் உள்ள தெருநாயும் சோறு ஓடு வந்து நம்ம வீட்டு வாசலிலே வாலாட்டி நிக்கிறமா. நீ நட்ட நெல்லு நாத்த வந்து பார்க்க மாட்டாயா. தீயா எரிகுதம்மா வெந்து வெந்து கருகுதம்மா. நீ நட்ட நெல்லு நாத்த வந்து பார்க்க மாட்டாயா. தீயா எரிகுதம்மா வெந்து வெந்து கருகுதம்மா. காத்து நட்டு ஓரத்தில நீ வளர்த்த மாமரமும் காட்சி இப்போ பொங்குதம்மா. நீ மறிக்க எங்குதம்மா. என்ன பெத்த அம்மாவே ஏராச அம்மாவே. என்ன பெத்த அம்மாவே ஏராச அம்மாவே. சொல்ல மக வந்திருக்கே கண் மூடிச்சு பாரம்மா. சின்ன மக வந்திருக்கே வாய் திறந்து பேசம்மா. நெஞ்சு பட படக்க ரத்தம் துடி துடிக்க. நெஞ்சு பட படக்க ரத்தம் துடி துடிக்க. சின்ன மக வந்திருக்கே வாய் திறந்து பேசம்மா. 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 நன்றி. எனக்காக கைதட்டி பெருமை சேர்த்த என் உயிர்